ஹலோ! எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கூலிங் ஃபேனு. இப்போ கேபினெட்ல கனெக்ட் பண்றோம் இல்லையா? சில கேபினெட்ல 2 ஃபேன் இருக்கும். சில இதில வந்து நம்ம 4 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். அதான் போர்டு ஹீட்டுக்கு ஏத்தா மாரி சப்வூஃபர் போர்டுக்குலாம் வந்து நம்ம கேபினெட்டுக்குள்ளேயே ஃபேன் வச்சிருப்போம். அப்போ ஒரு 2 ஃபேன் உள்ள வைக்கிற மாரி இருக்கும். கேபினெட்ல ஒரு 2 ஃபேன் வைக்கிற மாரி இருக்கும். டோட்டலா ஒரு 4 ஃபேன் வைக்கிற மாரி இருக்கும். இப்ப இந்த ஃபேன வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த மாரி பக் போர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேனுக்கு கனெக்ஷன் எடுப்போம். ஃபேனுக்கு மட்டுமே நீங்க வந்து தனியா பக் போர்டு யூஸ் பண்ணணும். அப்போ ஒரு பக் போர்ட்ல எத்தன ஃபேன் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஆடியோல நான் சொல்லப் போறேன். இப்போ இந்த மாரி பக் போர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பக் போர்டு வந்து 2 ஆம்ப்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதாவது நீங்க இப்போ 12 வோல்ட்டுக்கு அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க, அந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, இப்ப வந்து 2 ஆம்ப்ஸ் வரைக்கும் நீங்க இதில வந்து லோடு குடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஃபேன் வந்து 0.25 ஆம்ப்ஸ். அப்போ 25லிருந்து சில ஃபேன் 0.26 வரைக்கும் தான் எடுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, தாராளமா நீங்க ஒரு 4 ஃபேன வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு பக் போர்ட்ல நீங்க கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு பக் போர்ட யூஸ் பண்ணி நீங்க 4 ஃபேன இதிலிருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கனெக்ஷன் குடுத்துக்கலாம். இப்ப 0.25 ஆம்ப்ஸ் அப்டின்னா, ஒரு 4 ஃபேன் போட்டீங்கன்னா 1 ஆம்ப் தான் வரும். நீங்க ஒரு 4 ஃபேன தாராளமா கனெக்ஷன் குடுங்க. ஒரு போர்ட்ல. அதுக்கு மேல நீங்க குடுக்க வேண்டாம். லோட் ரொம்ப நீங்க குடுக்க வேண்டாம். 2 ஆம்ப்ஸ்னா, நீங்க ஒரு 1 ஆம்ப்ஸ், 1.5 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். தேங்க் யூ.